மரகடம பார்வதிபதி ரகர மகாதேவாய நமோ நமக அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஆதிலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஆதிலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில், வழுதாவூர், விழுப்புரம். போற்றிவோம் நமச்சிவாய. ஆதிலிங்கேஸ்வருடைய புராண வரலாறு. 2000 வருடங்களுக்கு முன்னால் பரங்கிப்பேட்டையில் வாழ்ந்த ஸ்ரீ மகா அவதார் பாபாஜியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஆலயம். அந்த காலத்தில் மகா அவதார் பாபாஜி அவர்கள் சிறு வயதில் யாத்திரை பயணம் செய்யும் பொழுது வழுதாவூரில் இந்த ஏரிக்கரையில் தியானம் செய்து அவருடைய தவ வலிமையால் கிழக்கு நோக்கிய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார். அப்படிப்பட்ட ஆதிலிங்கேஸ்வரர் மக்களுக்காக அருள் புரிய வேண்டும் என்றும், அந்த ஆதிலிங்கேஸ்வரர் தன்னுடைய தலையை சாய்த்து பக்தர்களின் குறைகளை கேட்குமாறு மகான் அவர்கள் பிரதிஷ்டை செய்தார். அப்படிப்பட்ட இந்த ஆதிலிங்கேஸ்வரர் காலப்போக்கில் செஞ்சியை ஆண்ட ராஜாதேசிங்க மன்னரால் வழிபட்ட ஸ்தலமாக மாறியது. பக்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை ஆதிலிங்கேஸ்வரரிடம் நேரடியாக நின்று தன் திருவாயால் சொல்லும் பொழுது எம்பெருமான் தன் தலை சாய்த்து கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவார். இந்த இயற்கை எழில் மிஞ்சும் கொஞ்சம் இந்த வழுதாவூர் கிராமத்தில் இன்றும் மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஆதிலிங்கேஸ்வருடைய சுருக்கமான வரலாறு. போற்றிவோம் நம சிவாய. சிவாய நமோ நமக. அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மை. இந்த அம்மை ரொம்ப பிரமாதமாக தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் சிரிச்ச முகத்துடன் பக்தர்களை இன்முகத்தோடு இவர்களை தரிசனம் செய்தால் வாழ்வில் 16 பேர் செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வழுதாவூர் அம்பிகையோட அருள் கிடைத்தால். அப்படிப்பட்ட அம்மாவை தான் இந்த எம்பெருமான் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஆதிலிங்கேஸ்வருடைய பெருமான் திருக்கோவில். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்தில் வந்ததற்கு அடையாளம் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி ஐயா இங்கு அமைந்த மகிழமரம். அதாவது இமயமலையில் மகாவதார் பாபாஜி ஐயாவுடைய தியானம் பண்ணின முதல் மரம் இமயமலையில் மகிழ மரம். அதே மகிழ மரத்தில் தான் வழுதாவூரில் எம்பெருமான் மகாவதார் பாபாஜி ஐயா எழுந்தருளி பக்தர்களுக்காக அருள் கொடுத்து இந்த இடத்தில் பௌர்ணமி, ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் இவருக்கு சிறப்பு வேள்வியுடன் இந்த சித்தர் நேரடியாக அந்த அக்னியில் காட்சி கொடுத்து மக்களுடைய குறைகளை போக்கிக் கொண்டு இந்த வழுதாவூரில் எழுந்தருளி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஆதிலிங்கேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலில் குருவருளோடும் திருவருளோடும் இறையருளோடும் இன்றும் அருள் புரிந்து கொண்டிருக்கும் மகான் ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி ஐயா அவர்கள் துணையோடு ஆலயம் மிக சிறப்பு பொலிவுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தங்களால் முடிந்தால் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து எல்லா செல்வ வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் ஈசனுடைய அருளை பெறுவீர்களாக. போற்றிவோம் நம சிவாய.